Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிமெயில் கூகுள் மெயிலில் ஒரு 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first one பார்த்தோம்னா confidential mode. ஸோ நார்மலாக நம்ம ஒரு இமெயிலை கம்போஸ் பண்ணி சென்ட் பண்ணுவோம். ரிசீவ் பண்ணுறவங்க அந்த இமெயிலை காப்பி பண்ண முடியும், பிரிண்ட் பண்ண முடியும், ஃபார்வர்ட் பண்ணலாம் அண்ட் டவுன்லோட் பண்ணலாம். ஈவன் நாம் அனுப்புகிற இமெயில் அவங்களுடைய இன்பாக்ஸில் எப்போவுமே இருக்கும், அவங்களா டெலீட் பண்ணாதான் உண்டு. பட் நாம் இப்போ ஒரு இமெயிலை கம்போஸ் பண்ணியிருக்கிறோம், கூடவே ஒரு ஃபைலையும் பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த இமெயில் ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும். ஆனால் இந்த இமெயிலை ரிசீவ் பண்ண போகிற ரெசிபியண்ட் இந்த இமெயிலை காப்பியோ பிரிண்ட்டோ ஃபார்வர்டோ ஏன் ஈவன் டவுன்லோடோ பண்ண முடியாது. கூடவே இந்த இமெயில் அவங்களுடைய இன்பாக்ஸில் எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பைரி டேட், அந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனும் நாமளே தான் என்ன பண்ண போகிறோம், செட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்கள் கம்போஸ் பண்ணதுக்கப்புறம், இமெயிலை கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தோம்னா ஒரு சின்ன லாக் சிம்பிள் இருக்கு இல்லையா, கான்ஃபிடென்ஷியல் மோட். அதை நம்ம டாகிள் பண்ணும் போது பார்த்தோம்னா கான்ஃபிடென்ஷியல் மோட் டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்பப் ஆகும். இதில் நமக்கு தேவையான எக்ஸ்பைரேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணலாம். ஸோ 1 day, 1 week, ஈவன் 1 month ஆர் 5 years வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பீரியட் இருக்குது. பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர்ஸ் இன் 1 day. அவருடைய இன்பாக்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 24 hours பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் அங்கேருந்து என்ன ஆயிடணும், டெலீட் ஆகிடணும். அண்ட் இங்கே நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்கோடில் 2 ஆப்ஷன் இருக்குது, நோ எஸ்எம்எஸ் பாஸ்கோட் இல்லை எஸ்எம்எஸ் பாஸ்கோட். நல்லா கவனிங்க, நீங்கள் எஸ்எம்எஸ் பாஸ்கோட் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்கும். ஓகே, அப்படி நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எம்எஸ் பாஸ்கோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இல்லைங்கிற பட்சத்தில் மறுபடியும் நம்மளுடைய அந்த கான்ஃபிடென்ஷியல் மோடை எடிட் பண்ணி நோ எஸ்எம்எஸ் பாஸ்கோட் கொடுத்துடலாம். ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸை நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், recipients won't have the option to forward, copy, print or download this email. நல்லா கவனிங்க, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இதை சென்ட் பண்ணுறோம். சரி, இப்போது நம்ம ரெசிபியண்ட்டோட இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிறோம், இமெயிலை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ கீழே நாம் அனுப்பின மெயில் அண்ட் அட்டாச்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்டை, இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இல்லை. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்குது என்னது, எவ்வளோ எக்ஸ்பயர் டேட் என்ன, இந்த எக்ஸ்பயர் பீரியட் என்னங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறதும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ரிப்ளை பண்ணலாமே தவிர மற்றபடி ஃபார்வர்ட், காப்பி, பிரிண்ட் ஆர் டவுன்லோட் எதுவும் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஒரு ஃபைல் அனுப்பியிருக்கோமே, அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கொஞ்ச நேரத்தில் அது லோட் ஆயிரும். ஸோ வியூ பண்ணி பார்க்கலாம். பட் நல்லா கவனிங்க, இங்கே இருந்து எதையுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, காப்பி பண்ண முடியாது. உதாரணத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த அட்ரஸ் லிங்க்கை நான் என்ன பண்ணுறேன், Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுறேன். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த கண்டென்ட்டை, டெக்ஸ்ட் கண்டென்ட்டை Ctrl+C கொடுத்து என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம நோட் பேட் என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். Ctrl+V கொடுக்கும் போது நம்ம காப்பி பண்ண அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன ஆகலை, பேஸ்ட் ஆகலை. ரீசெண்டாக நம்ம காப்பி பண்ண அந்த அட்ரஸ் லிங்க் தான் என்ன ஆயிருக்கு, பேஸ்ட் ஆகிருக்கே தவிர. ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கான்ஃபிடென்ஷியல் போட்டு அனுப்பும் போது அந்த கண்டென்ட்டை அவங்களால, டாக்குமெண்ட் அனுப்புறீங்கன்னா அதில் இருக்கிற கண்டென்ட்டை கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. பட் நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னும் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனால் அந்த கண்டென்ட்டையும் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருந்துங்க. பட் கான்ஃபிடென்ஷியல் மோடில் நமக்கு இந்தந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் முக்கியமாக பார்த்தோம்னா 24 hours இந்த இமெயில் இங்கேருந்து தானாகவே பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம்னா கேண்ட் ரெஸ்பான்சஸ். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா டெம்ப்ளேட்ஸ். நல்லா கவனிங்க, நமக்கு ஒரு டின்னர் இன்வைட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இது வீக்லி ஆர் மந்த்லி இந்த மாதிரி ஒரு மெயில் நமக்கு ரிப்பீட்டிவாக வரும்னு வச்சுப்போம். ஒரு சின்ன இமேஜினேஷன், ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அப்போது இதுக்கு நம்ம ஒரு ரிப்ளை பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ஸோ அந்த ரிப்ளை எப்போவுமே சேம் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அதை டெம்ப்ளேட்டாக என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். உதாரணத்துக்கு ஜஸ்ட் நம்ம ரிப்ளைக்குள்ளே போகிறோம். ஈவன் இது கம்போஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை செய்யும். ஓகே, ஜஸ்ட் நம்ம கீழே பார்த்தோம்னா பாட்டமில் மோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் போய் பார்த்தோம்னா டெம்ப்ளேட்ஸ், அங்கே நமக்கு இந்த
நமக்கு தேவையான ரிப்ளைஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நம்ம அதை என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ், இந்த மாதிரி கேன்டு ரெஸ்பான்சஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான மெசேஜ், உங்களுக்கு தேவையானதை நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள், கம்போஸ் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கோ இது வந்து ஆஸ் அ டெம்ப்ளேட்டாக வேணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மோர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு டெம்ப்ளேட், ஏற்கனவே உங்ககிட்ட டெம்ப்ளேட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டெலிட் டெம்ப்ளேட் கொடுத்து நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை தாராளமாக டெலிட் பண்ணலாம். இல்லை இப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்படி டைப் பண்ணுறீங்க, அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா, அப்போ நார்மலாக ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட்ஸ்குள்ளே போயிட்டு சேவ் டிராஃப்ட் ஆஸ் டெம்ப்ளேட் கொடுத்து சேவ் ஆஸ் நியூ டெம்ப்ளேட் கொடுத்துடலாம். இந்த டெம்ப்ளேட்டுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்கள் கம்போஸ் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டாக அமையும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொடுங்க. பட் நான் இப்போதைக்கு அதை மைண்ட் பண்ணல, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். ஸோ அப்போது நாளை பின்ன இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வைட் வருது, ஸோ ரொட்டீனாக இந்த மாதிரி தான் இருக்கும், நான் எப்பவுமே இப்படி தான் ரிப்ளை பண்ணுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம போய் உட்காந்து ரிப்ளை பண்ண வேண்டாம், ஐ மீன் நம்ம உட்காந்து டைப் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நமக்கு தேவையான ரெஸ்பான்சஸ் இப்படி கேண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி டெம்ப்ளேட்டாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், நாம் அந்த ரிப்ளையை நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு அந்த ஆப்ஷன் வரலையே ப்ரோனா, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாப்பில் செட்டிங்ஸ்குள்ளே போங்க, குயிக் செட்டிங்ஸ் இருக்குது, சி ஆல் செட்டிங்ஸ் கொடுத்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், அட்வான்ஸ்டுக்குள்ளே போகலாம். ஸோ அங்கே டெம்ப்ளேட்ஸ் இருக்குது இல்லையா, இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணி இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், எனேபிள் பண்ணுங்கள். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ், இந்த கேண்ட் ரெஸ்பான்சஸை, ரிப்ளைஸை நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணி டைமை சேவ் பண்ண முடியும். அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தோம்னா, இந்த இமெயில் அக்கௌண்ட்டில் இருந்தே இன்னொரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நாம் இமெயில்ஸை சென்ட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். மறுபடியும் நாம் என்ன பண்ணலாம், செட்டிங்ஸ்குள்ளே, சி ஆல் செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். இந்த வாட்டி நம்ம அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் கேட்டகரி இருக்கு இல்லையா, இதில் பார்த்தோம்னா சென்ட் இமெயில் ஆஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போது 2 ஆப்ஷன் இருக்குது. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஐடி, அதாவது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மெயில் பாக்ஸோட ஒரிஜினல் ஐடி பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ அப்போ நான் சென்ட் பண்ணுறேன்னா டிஃபால்ட்டாக இந்த ஐடியிலேருந்து தான் எல்லாருக்கும் போகும். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது இந்த இமெயில் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நான் சென்ட் பண்ணும் போது இந்த அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் நமக்கு இமெயில் பார்த்தீங்கன்னா போகணும். ஸோ அப்போ இதை எப்படி ஆட் பண்ணலாம், ஏற்கனவே ஆட் பண்ணி இருக்குது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, யூஸ் ஜிமெயில் டு சென்ட் ஃப்ரம் யோர் அதர் இமெயில் அட்ரஸஸ். ஸோ நம்மக்கிட்ட வேறு இமெயில் ஐடி இருக்குது, ஜிமெயில் ஐடி இருக்குது. ஸோ அதை இது கூட நம்ம என்ன பண்ணுறோம், பின் பண்ணுறோம், சேர்க்குறோம். ஓகே, பட் அந்த ஐடி மூலியமாக நம்ம சென்ட் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுறது இந்த அக்கௌண்ட் தான், ஆனால் இந்த அக்கௌண்ட்லேருந்து சென்ட் பண்ணும் போது வேறு ஒரு ஐடியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சென்ட் பண்ணுறோம். ஓகே, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள். ஆட் அனதர் இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போ தனியாக ஒரு விண்டோ பார்த்தீங்கன்னா பாப்பப் ஆகுது. ஸோ நம்ம எந்த இமெயில் அக்கௌண்ட்டை இது கூட ஆட் பண்ண விரும்புகிறோமோ, அட்ரஸை ஆட் பண்ண விரும்புகிறோமோ, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோம்னா வெரிஃபிகேஷன் கேட்குது. ஸோ சென்ட் வெரிஃபிகேஷன் கொடுக்கலாம். நம்ம ஆட் பண்ண போகிற இன்னொரு இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, அதில் நமக்கு வெரிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் வந்திருக்கும், அந்த கன்ஃபர்மேஷன் லிங்க் அண்ட் கன்ஃபர்மேஷன் கோடும் வந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் சேம் ப்ரௌசரில் தான் அந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இல்லைங்கிற பட்சத்தில் அங்கே இருக்க கோடை நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிட்டு வரலாம். ஸோ நாம் இப்போதைக்கு என்ன பண்ணுறோம், கோடை காப்பி பண்ண போகிறோம். ஸோ ஆட் ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கன்ஃபர்மேஷன் கோடை இங்கேருந்து என்ன பண்ணலாம், Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு அண்ட் இன்னொரு விண்டோவில் நம்ம என்ன பண்ணலாம், Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிடலாம். ஒன்ஸ் இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு இமெயில் அட்ரஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கு. ரொம்ப குழம்பிருந்தீங்கன்னா இன்னும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், நம்ம யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் இது தான், ஆனால் வேறு ஒரு அட்ரஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அக்கௌண்ட்லேருந்து மெயில்ஸை சென்ட் பண்ண போகிறோம். ஓகே, பட் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம போயிட்டு கம்போஸ் பண்ணுறோம்னா சேம் இன்னுமே இந்த கரண்ட் ஜிமெயில் ஐடியிலேருந்து தான் போகும். ஆனால் நமக்கு வேற ஒரு ஐடியிலேருந்து தான் சென்ட் பண்ண போகிறோங்கிறதுனால இதை மேக் டிஃபால்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். அப்படி மேக் டிஃபால்ட்டுன்னு கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள், இனி வந்து நமக்கு போகிறது இந்த ஐடியிலேருந்து தான் போகும். ஒருவேளை வேண்டாம் நீங்கள் அதை ரிமூவ் பண்ண போகிறீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கம்போஸ்குள்ளே போவோம். கம்போஸில் போய் பார்க்கும்போது இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட்டோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா வேறு, ஆனால் இப்போது நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரம் அட்ரஸ் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டோட அட்ரஸ். ஓகே, ஒரு சின்ன க்ரீட்டிங்ஸ் நாம் என்ன பண்ணுறோம், சென்ட் பண்ணுறோம். ஓகே, சரி, நல்லா கவனிங்க. 4th ஒன்னையும் இப்போயே பார்த்துடலாம். நம்ம சென்ட் பண்ணும் போது பார்த்தோம்னா பக்கத்தில் ஒரு சின்ன ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா, மோர் சென்ட் ஆப்ஷன். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ஷெட்யூல் சென்ட்.
ஸோ எப்படி நார்மலாக நீங்கள் உங்களோட இமெயிலை ஷெட்யூல் பண்ணி சென்ட் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் சென்ட் பண்ணலாம். பட் நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா கான்ஃபிடென்ஷியல் மோட். இந்த கான்ஃபிடென்ஷியல் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா ஷெட்யூல் சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்காது. அது அப்போ நான் சொல்ல மறந்துட்டேன், பட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷெட்யூல் சென்ட் கொடுத்து எப்போ போகணும் அப்படிங்கிற இங்கே ஒரு சில சஜஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. டுமாரோ மார்னிங், ஆஃப்டர்நூன், இல்லை மண்டே மார்னிங் இருக்குது. பட் நாம் ஒரு குறிப்பிட்ட கஸ்டம் டேட் அண்ட் டைம் நாம் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஸோ கரெக்டாக 2ஆம் தேதி நாளைக்கு போகணும். அதே மாதிரி ஒரு 8:30க்கு என்ன போகணும், 8:30க்கு என்ன பண்ணணும், போகணும். ஓகே, ஸோ இப்படி நாம் என்ன பண்ணலாம், ஷெட்யூல் பண்ணலாம். ஸோ அப்போ கீழே ஒரு இன்ஃபோ வந்துருச்சு, சென்ட் ஷெட்யூல்ட் ஃபார் டுமாரோ 8:30 அப்படின்றது வந்தாச்சு. அண்ட் நீங்கள் என்னென்ன இமெயில்ஸ்லாம் ஷெட்யூல் பண்ணியிருக்கிறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த லேபிளில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறோம். ஒன்ஸ் உங்களுக்கு சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஆஸ் யூஷுவல் சென்ட்டில் போய் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த லேபிளில் நம்ம பார்த்துக்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு அந்த ஷெட்யூல் பண்ண இமெயிலை கேன்சல் பண்ணணுங்கிற பட்சத்தில் அந்த லேபிள்குள்ளே போங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு கேன்சல் சென்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் வேணும்னா இங்கேருந்து என்ன பண்ணலாம், தாராளமாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்போஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உடனே சென்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம அனுப்பின மெயில் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கு. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா கவனித்து பாருங்கள், நாம் அனுப்பின கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வேறு, அந்த அட்ரஸ் வேறு. ஆனால் அதில் ஆட் பண்ண அட்ரஸ் மூலியமாக தான் நமக்கு என்ன வந்திருக்கு, இந்த மெயில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அப்போது உங்களுக்கு எவ்வளோ ஜிமெயில் ஐடிஸ் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஒரே அக்கௌண்ட்லேருந்து எந்த அட்ரஸ் மூலியமாக நீங்கள் இமெயில்ஸை சென்ட் பண்ண போகிறீங்களோ அதை மேக் டிஃபால்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அப்போ கண்டிப்பாக மேக் டிஃபால்ட்டுன்னு கொடுத்து தான் ஆகணுமா ப்ரோனா, கிடையவே கிடையாது. நீங்கள் கம்போஸ் பண்ணுற டைம்லேயே நமக்கு ஃப்ரம்மில் நமக்கு ஒரு ட்ராப் டவுன் உண்டு. நீங்கள் எவ்வளோ இமெயில் ஐடிஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறீங்களோ அது இந்த லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் அனுப்ப போகிறீங்க, எந்த அட்ரஸ்லேருந்து நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். சரி, 3rd and 4th நம்ம கம்பைன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ 5th one ஸ்னிப்பெட்ஸ். நமக்கு வந்திருக்கக்கூடிய இமெயிலெலாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும். அண்ட் அந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா அந்த மெயிலோட மெசேஜ் என்ன, அந்த இமெயிலில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னங்கிறது ஒரு சின்ன அந்த ஸ்னிப்பெட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஒரு சில ப்ரைவசிக்காக அது இருக்கக்கூடாது. மேபி உங்களுடைய இன்பாக்ஸை உங்கள் மானிட்டர் வந்து அப்படி கம்யூனலாக இருக்குது, எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இமெயில் ஆக்சஸ் பண்ணும் போது சப்ஜெக்ட் தெரிஞ்சால் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்க அந்த உள்ளே இருக்கக்கூடிய மெசேஜ்லாம் தெரியக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செட்டிங்ஸ்குள்ளே போங்க. சி ஆல் செட்டிங்ஸ் கொடுத்து நம்மளுடைய மெயின் செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா ஜெனரல் கேட்டகரியில் அப்படியே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா கடைசியாக நமக்கு ஸ்னிப்பெட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் ஷோ ஸ்னிப்பெட்ஸ் இருக்குது. பட் நமக்கு ஸ்னிப்பெட்ஸே வேண்டாம். ஸோ நோ ஸ்னிப்பெட்ஸ் கொடுத்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி வந்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் போய் பார்க்கும்போது வெறும் சப்ஜெக்ட் லைன்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்குமே தவிர மேலே இருக்கிறது 2 ஆடு. ஓகே, கீழே இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய இமெயில். ஸோ அப்போது இது எல்லாமே பார்த்தோம்னா சப்ஜெக்ட்ஸ் தானே தவிர உள்ளே போனால் தான் தெரியும் மெசேஜ் என்ன, அந்த மெயில் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ப்ரைவசிக்காகவோ இல்லை உங்களுடைய ஓன் கன்வீனியன்ஸ்க்காக நீங்கள் இப்படி வேணும்னா அந்த ஸ்னிப்பெட்ஸை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக 6th one பார்த்தோம்னா ஆஃப்லைன் இன்பாக்ஸ். ஸோ நல்லா கவனிங்க, செட்டிங்ஸில் ஆல் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா தீம்ஸுக்கு முன்னாடி ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா இருக்கும். டிஃபால்ட்டாக இது எனேபிள் பண்ணி இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் எனேபிள் ஆஃப்லைன் மெயில் நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சாகணும். ஸோ நம்மளுடைய ஸ்டோரேஜில் எவ்வளோ அவைலபிள் ஸ்டோரேஜ் இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் சிங்கோட செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இமெயில்ஸ் லாஸ்ட் 30 days இமெயில்ஸை ஸ்டோர் பண்ணணுமா ஆஃப்லைன் யூசேஜுக்கு, இல்லை 7 days 90 days 30ங்கிறது இருக்குது. பட் டிஃபால்ட்டாக எனக்கு டிஃபால்ட்டாக 30 இருக்குது. பட் எனக்கு 7 இருந்தால் போதும். ஓகே, அண்ட் அப்படி ஸ்டோர் பண்ணும் போது அட்டாச்மெண்ட்ஸோடு ஸ்டோர் பண்ணணுமா, அந்த அட்டாச்மெண்ட் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணணுமாங்கிறத இங்கே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கடைசியாக நமக்கு செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணும் போது நம்மளுடைய டேட்டாவை ஆஃப்லைன் டேட்டாவை கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணணுமா, வைக்கணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற 2 ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு கீப் ஆஃப்லைன் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடலாம். ஸோ ஷேர்டு டிவைசஸ்க்கு ஆஃப்லைன் நாட் ரெக்கமெண்டட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஓகே, நம்ம ஜஸ்ட் காட் இட் கொடுத்துடலாம். ஸோ நாம் இப்போ தான் ஆஃப்லைனை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனேபிள் பண்ணுறதுனால நமக்கு இந்த புக் மார்க்கோட சஜஷன்லாம் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அப்போ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி புக் மார்க் மூலியமாக இன்பாக்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த இன்பாக்ஸை Ctrl+D கொடுத்து ஆஸ் எ
புக் மார்க்காக நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் ஆட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஜஸ்ட் நம்ம காட் இட் கொடுத்துடலாம். ஜஸ்ட் Ctrl D கொடுத்து ஆஸ் அ புக் மார்க்காக நாம் இதை ஆட் பண்ணிக்கலாம். எங்கே வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நமக்கு இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா இல்லை, பட் நம்மளுடைய இன்பாக்ஸை கிளிக் பண்ணும்போது பார்த்தோம்னா நமக்கு ஆஃப்லைனில் அது லோட் ஆகும். கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய்ஃபை கிடையாது, பட் நமக்கு லோட் ஆகும் பிகாஸ் நம்ம ஆஃப்லைன் எனேபிள் பண்ணி இருக்கிறதுனால. இதே ஆஃப்லைன் எனேபிள் பண்ணாத மற்ற அக்கௌண்ட்டை நம்ம கிளிக் பண்ணும்போது கண்டிப்பாக அது லோட் ஆக போகிறதில்ல. பட் ஆஃப்லைன் எனேபிள் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட்டை நம்ம கிளிக் பண்ணும்போது ப்ராப்பராக நமக்கு லோட் ஆகும். அண்ட் கொஞ்சம் அந்த கம்பேட்டபிலிட்டிக்கு ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு கூகுள் க்ரோம் ப்ரௌசர் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்ரா, பிரேவ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கங்கே ஒரு சில கிராஷ் பார்த்தீங்கன்னா ஏற்படுது. பட் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள், ஃப்ளெக்சிபிளாக இந்த ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.